वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् संपत्करी समारूढ सिन्धुरव्रजसेविता अश्वारूढा कोटिकोटिभिरावृता चक्रराजरथारूढ सर्वायुधपरिष्कृता एकचक्ररूढ परिष्कृता गिरिचक्ररूढ கண்டனாகாபுரஸ்துதா. கண்டாசுர வதத்துக்காக உத்தியமம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான அம்பாளுடைய திவ்ய ஸ்வரூபத்தை எடுத்து நமக்கு சொல்லக்கூடியதான வியாஜமாக ஆத்ம தத்துவத்தையும் சுலபமாக எடுத்து சொல்லிட்டு இருக்க வாக்தேவிகள். இதுல நம்ம பார்க்கணும், கண்டாசுரன் ஏதோ ஒரு காலத்துல ஒரு அசுரன் இருந்ததாக நம்ம நினைக்க விடாது. எப்பொழுதும் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இருக்கக்கூடியதான ஆணவ மதம் இருக்கிறதா, அதான் நம் கண்டாசுரன் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மும்மதங்களும் போனாதான் ஒரு மனுஷன் பரமேஸ்வரனாக ஆக முடியும். அதுல முக்கியமாக இந்த ஆணவ மனம்ங்கிறது இருக்க, இது மனுஷன் ரொம்ப கீழ்த்தரமாக இஷ்டப்படுத்துறது. அதை பண்டாசுரனாக சொல்லி அதற்கு பிறகு அந்த பண்டாசுர வதத்துக்காக எடுத்துக்கொண்டதான உபாயங்கள் என்ன அப்படின்னு சொல்ற வியாஜமாக நமக்கு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான தத்துவங்களை சொல்றது. அதுல சில நாமக்கள் பார்த்தோம். சம்பத்கரி சமாரோட சிந்துரவ்ரஜ சேவிதா அப்படின்னு சம்பத்கரி அம்மா அம்பாளுடைய கையில இருக்கக்கூடியதான பல ஆயுதங்கள்ல அங்குசங்கிற ஒரு ஆயுதத்திலிருந்து வெளியில வந்தவள். நம்ம மனசுல இந்த புத்தின்னு இருக்கிறதுல அத நிகிரகம் பண்றதுக்காக வந்ததான ஒரு ஸ்வரூபம்னு சொன்னேன். அதே விதமான அஸ்வாரூடா திஷ்டிதா கோட்டிபிராவிரதா அப்படின்னு குதிரைகள். குதிரை மாதிரி நம்ம மனசுல நம்ம புலன்கள், இந்த புலன்கள் என்ன பண்றது, அது பாட்டுக்கு ஓடி போயிட்டே இருக்கு, நிக்க மாட்டேங்கிறது. அதை ஒரு இடத்துல நம்ம நிறுத்தணுமே, ஆனால் அதுக்கு விசேஷமாக ஒரு பிரயத்னம் கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கு. பகவான் சொல்லும் பொழுது இந்திரிய அடிபமா தீனி அனந்தி பிரதமனா அப்படின்னு இந்திரியங்கள் நம்மளை ஏமாத்திட்டு போறது, தான் போறது மட்டும் இல்ல மனசையும் அழைச்சிட்டு போறது. நம்ம பார்க்கணும் பத்திரமா, மனசு எங்கேயும் போகப்படாது, அம்பாளத்திலேயே தியானம் பண்ணி கொண்டிருக்கணும், எங்கேயும் அங்கேயும் செல்லப்படாது அப்படின்னு பரமேஸ்வருடைய திருப்பாதத்திலேயே இருக்கணும் அப்படின்னு என்னமோ முயற்சி பண்றோம். இருந்த போதிலும் ஒரு செகண்ட் அந்த மனசு எங்கேயும் ஓடி போயிடுறது. ஏன், இந்த புலன்கள் ஒரு வழியை காட்டிட்டு அந்த வழியாக மனசு ஓடி போயிடுது. அதையும் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியதான உத்தியமம் உபாயம். அந்த உபாயங்களைத்தான் விசேஷமா அஸ்வாரூடா அதிஷ்டிதா கோட்டிபிராவிரதான்னு சொன்ன. அதற்கு பிறகு முக்கியமாக அம்பாள் இருக்கக்கூடியதான ரசங்களை பத்தி சொல்லணும். அதற்காக அடுத்த 8 நாமக்கள் வருது. இந்த ரதம் அப்படின்னு சொன்னா தேர். இந்த தேர் சக்கரராஜரதாயுத சர்வாயுத பரிஷ்டதா அப்படிங்கிற நாமாவில இருந்து ஆரம்பிக்கிறது. தேர் என்னது, நமக்குன்னு ஒரு தேரை கொடுத்திருக்கார் பகவான். என்ன தேர் தெரியுமா, இந்த சரீரம். ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவதோ புத்திந்து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவத அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தேரை கொடுத்திருக்க. அந்த தேருக்குள்ள இருக்கிறவன் நீங்க. அதுக்கு சாரதி ஒருத்தர் வேணுமோ, தேரோட்டி ஒருத்தர் வேணுமோ, நான் உங்களுக்கு புத்தியை கொடுத்துருக்கேன்.
கடிவாளமாக மனசை கொடுத்திருக்கேன். புலன்கள் எல்லாம் 5 புலன்கள். 5 புலன்கள் என்ன பண்றது? அதற்குன்னு ஒரு வழி இருக்கு. கண்ணுக்கு வழியானது எந்த வழியில போறது? உருவத்தை அறிவதற்காக கண்ணு போறது, சத்தத்தை அறிவதற்காக காது செல்கிறது, வாசனை அறிவதற்காக மூக்கு செல்கிறது, சுவை இது நன்னா இருக்கா அது நன்னா இருக்கா, எத்தனை தடவை சாப்பிட்டுருக்கோம், மறுபடியும் மறுபடியும் அதுலயே நாக்கு விடுறதோ இல்லையா? எவ்வளவு இட்லி சாப்பிட்றப்பையில், எத்தனை லட்டு சாப்பிட்றப்பையில், மறுபடியும் அந்த வார்த்தை கேட்டதுமே மறுபடியும் அதை சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருதல்லவா? நாட்கள் அப்படியே ஜலம் ஊடுறதுங்கிற அது ஏன்? அந்த நாக்குக்கு அந்த ஒரு சக்தி அப்படி அதன் பின்னால ஓடிட்டு இருக்க. இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடியதான புலன்களை, புலன்களும் எனக்கூடியதான அந்த குதிரைகளை மனசு எனக்கூடியதான கடிவாளத்தினால் பிடித்து இழுத்து, புத்தி எனக்கூடியதான ஒரு சாரதி நல்ல வழியில செல்வாரையானால் அப்புறம் தோத்வன் அப்பாரமா புனோதி பூயோ நஜாயதே, அந்த பரம பதத்தை அடைவார். மறுபடியும் பிறக்க வேண்டியதில்லை. எங்கே பிறந்தாலும் கெட்டதான் பிறவி இல்லாதான் நிலையை அடையலாம். இது ஒரு அம்சம். அப்படி இல்லாமல் மனசு போன வழியில விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், புலன்கள் மனசை விட்டு போகட்டும் அப்படின்னு வச்சுன்னா கண்டதே காட்டு கொண்டதே கோலம், வேற வழி இல்லை. யார் எப்படி சொல்லாரோ அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு. என்ன ஆகும்? நசதற்பதமாப்னோதி சம்சாரம் சாதி கெட்டதி. அவன் அந்நிலையை அடைவதில்லை, அடைய வேண்டியது நிலையை அடைவதில்லை, மறுபடியும் சம்சாரத்திலேயே விழறான். பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே சுத்தி கொண்டே இருக்கான். இப்படி சொல்லக்கூடியதான அம்சத்தை அந்த ரதம்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல ஒரு ரதம் அம்பாளுக்கு கல்பனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த அம்பாள் இருக்கக்கூடியதான ரதத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? சக்கரராஜரூட அப்படின்னு சர்வாயுத பரிஷ்கிருதா. சக்கரராஜம் எனக்கூடியதான ஒரு தேரம். அந்த தேர்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அம்பாளை உட்கார வச்சிருக்கோம். அந்த சக்கரராஜம்ங்கிறது எப்படி இருக்கு? முதல்ல அர்த்தம் சொல்லும். கண்டாசுர யுத்தத்துல அம்பாள் சக்கரராஜத்துல உட்கார்ந்து இருக்கா. சக்கரராஜம்னு உயர்ந்ததான ஒரு தேரு. அந்த தேர் எப்படி இருக்குன்னு வர்ணனை பண்ணி இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொல்ல போறேன் இந்த தேர் எல்லாம் எங்க இருக்குன்னு. இப்போ முதல்ல இந்த கண்டாசுர வதத்துக்காக அந்த கதையில அம்பாள் எந்த ஒரு தேரை ஏறிண்டு அந்த பண்டாசுர அனனம் பண்ணினாலோ அந்த பண்டாசுரனுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன, அவனை கொல்றதுக்காக அம்பாள் எந்த தேர அதிரோகணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது முதல்ல சொல்றது. அதை பார்ப்போம். சக்கரராஜ கிரி சக்கர கேய சக்கராதயோ ரத பிரபேதா. சக்கரராஜம்னு ஒண்ணு, கிரி சக்கரம்னு ஒண்ணு, கேய சக்கரம்னு ஒண்ணு. இதெல்லாம் ரதத்தினுடைய வெவ்வேறு ரதங்கள். ரதசாஸ்திரே பிரபன்னிதா. இந்த தேர் எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும் அது தெரியணும். அந்த தேரை பண்றது நம்ம சாதாரணமா இல்லை. அது உள்ள இருக்கிறவாளுக்கு மேல ஆயுதங்கள் விழப்படாது. உள்ள இருந்து ஆயுதங்கள் வெளியில போகணும். எந்த ஆயுதம் வெளியில வரும்பொழுது அது உள்ள வராம அங்கங்க தடுக்கிறதுக்காக இருக்கலாம். அப்படித்தான் தேரை பண்ணுவான். தேரை எப்படி தயார் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. ரத சாஸ்திரம். இந்த ரத சாஸ்திரத்துல ஒவ்வொரு தேருக்கும் இப்படி லட்சணங்கள்னு சொல்லியிருக்கு. அதுல குதிரையை பற்றி சில சாஸ்திரங்கள், யானையை பற்றி சில சாஸ்திரங்கள், தேர் எப்படி தயார் பண்ணணும்னு சில சாஸ்திரங்கள். இதெல்லாம் யுத்த தந்திரத்துல விவகாராத்தியாயத்துல இருக்கு. அதை சொல்றேன். இத லலிதோபாக்கியானத்திலையும் வியாசாச்சாரியால் சொல்லியிருக்கார். அந்த பிரம்மாண்ட புராணத்துல லலிதோபாக்கியானம் எனக்கூடியதான பகுதியில இதை நமக்கு சொல்லியிருக்கார். வேதத்துல இருக்கிற அம்சம் இது நமக்கு சொல்லியிருக்கார். எப்படி இருக்கார்? ஆனந்தத்வஜம் யுக்தா நவவிற்பர்வபிர்யுதா தசயோஜன முன்னம்ரஹ சதுர்யோஜன விஸ்ருதா ஆனந்தத்வஜம் யுக்தா. அந்த தேர் எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே மனசுல ஒரு ஆனந்தம் இருக்கா போல இருக்கணும். தேர்னா அதுக்கு ஒரு கொடி இருக்கணும். என்ன கொடி? ஆனந்தம்ங்கிற ஒரு கொடி. ஆனந்தத்வஜம் யுக்தா நவபிர்வபிர்யுதா
9 தட்டு இருக்கணும். தேர்ல இப்ப கோவில் பாக்குற இடம், கோவில்ல கோபுரம் பாக்குற இடம் ஒவ்வொன்றும் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா போல இருக்கா இல்லையா? அதே போல இந்த தேர் எப்படி இருக்கணும்? 9 தட்டு இருக்கணும். நவபெருயுதா தசயோஜன முன்னம்ரா 10 மைல் அது ஹைட்டாம். அந்த தேர் எவ்வளவு பெருசு பாருங்க. தசயோஜன முன்னம்ரா சதுர்யோஜன விஸ்ருதா. கீழே அந்த தேர் எப்படி இருக்குன்னா 4 மைலுக்கு 4 மைல் பயனா இருக்கணும். அப்பதான் 10 மைல் ஹைட் இருக்கணும். 9 படிகள் இருக்கணும். அதுல இப்படி எல்லாம் இந்த சக்கரம் இருக்கு. மகாராஜி சக்கரராஜ ரதேந்திரா. இந்த சக்கராஜம்ங்கிறது அப்பாளுடைய தேரு. ரதேந்திரா பிரகலம் பபவோ. இதுதான் அசைய ஆரம்பிச்சதான். இந்த தேர்ல அம்பாள் போயிட்டு இருக்கா. தத்துவபாக்கியம் சொன்னது. மந்திரண்யம்பா மகாசக்கரே கீதி சக்கரே ரதோத்தமே. மந்திரண்யம்பா ராஜஸ்யாமலா மந்திரணி தேவி. அந்த அம்மா இந்த அம்மாவோட யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கா. அப்ப அந்த அம்மா தேர் எப்படி இருக்குன்னு கீதி சக்கரே பிரகலம் பபவ். மந்திரண்யம்பா மகாசக்கரே கீதி சக்கரே ரதோத்தமே சப்த பர்வணி சோக்தானி தத்ர தேவ்யாஸ்த தேவ்யஸ்த தாத்ருணு. 7 தட்டு இருக்கான். அந்த அம்மாவுடைய தேர்ல 7 தட்டு இருக்கு. முதல்ல சொன்ன தேர்ல எத்தனை இருக்கு? 9 தட்டு இருக்கு. இங்க 7 தட்டு இருக்கு அப்படின்னு. சப்த பர்வணி சோக்தானி தத்ர தேவ்யஸ்த தாத்ருணு கிரிசக்கரதேந்திரஸ்ய. அதுக்கப்புறம் கிரிசக்கரம் தேர். அந்த கிரிசக்கரதேந்திரஸ்ய பஞ்சபர்வ சமாஸ்ரயா 5 தட்டுகள் இருக்கு. இதுல என்ன 5 தட்டுகள். முதல்ல சொன்னது 9 தட்டு, அதுக்கப்புறம் 7 தட்டு. இந்த சேனாதிபதியா இருக்கக்கூடியதான வாராகி மாதா இந்த அம்மானுடைய ஒரு சொரூபம் என்ன 5 தட்டு. அப்படி கிரிசக்கரதேந்திரஸ்ய பஞ்சபர்வ சமாஸ்ரயா தேவதாஸ்திருணு பிராஜ்யா. அங்க இருக்கக்கூடியதான தேவதைகளை பத்தி நான் சொல்றேன்னா கேளுங்க. நாமானி திருண்வதாம் ஜெயா. இந்த தேர்களுடைய பேர் கேட்டாலே அவளுக்கு வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். சக்கரராஜரதோ யத்ர தத்ர கேயரதோத்தம. எங்க சக்கரராஜன் இருக்கோ அங்க நிச்சயமாக ரத கேய சக்கரம் இருக்கு. எத்திர கேய சக்கர கேய ரத தத்ர இது சக்கரஸ்தோத்தம. கேய சக்கரம் இருக்கிற இடத்திலேயே கிரிசக்கரமும் இருக்கு. இந்த 3 சக்கரம் ஒண்ணா போயிட்டு இருக்கு. சேரும் ஏதத் ரதத்ரயம் தத்ர த்ரைலோக்கியமிவ ஜங்கமம். இந்த 3 தேர்களும் எப்படி இருக்கு? த்ரைலோக்கியமிவ ஜங்கமம். அசையக்கூடியதான மூவுலகங்கள் மாதிரி இருக்கான். அந்த தேர்லாம் பண்டாவது போகும் பொழுது மூவுலகமும் சேர்ந்து போறா போல இருக்க. இது 3 தேர் இப்படின்னு சொல்லிருக்கு. இது என்ன சார் அர்த்தம்? 9 தட்டுங்கிறேன், 7 தட்டுங்கிறேன், 5 தட்டுங்கிறேன், சொல்லவையே தெரியல. இதுக்கு பகவத்கீதையில ஆன்சர் இருக்கு. நவத்வ அரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயம். இந்த மனுஷனுக்கு ஒரு சரீரம்ங்கிற ஒரு தேர் கொடுத்திருக்க. இந்த தேர் எப்படி 9 ஓட்டைகளும் இருக்கு. இந்த 9 ஓட்டைகளையும் எல்லா செயலும் நடக்குது. ஏதாவது ஒரு ஓட்டை ஒரு வேலை செய்யலைன்னு இதனுடைய வாழ்க்கையே கிட்டுவிடும். கண்ணு சரியா பார்க்கலன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் யோசனை பாருங்க. வாய் பேச முடியலன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். நீங்க மனசுல என்ன இருக்கீடோ எதை சொன்னாலும் எதிராளுக்கு புரிய மாட்டேங்குது. காசு இங்க பத்திரமா வச்சிருக்கேன் எடுத்து கொடு அப்படின்னு சொன்ன என்னமோ சொல்ற மாமா அவளோட 50 வருஷம் கொடுத்து பண்ணியாச்சு. இவன் சொல்றது புரியலையே, என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாக்கு இருக்கமையானால் வாக்குனால நம்ம சொல்றோம். வாக்கு வேலை செய்யலைன்னா அதை எடுத்து சங்கையினால காட்டிய அதை புரிஞ்சுக்க முடியலையே. இப்படி மனுஷனுடைய புலன்கள்ல ஒவ்வொரு புலனும் முக்கியம்தான். காது கேட்கலன்னா நல்லது, ஏன்னா யாராவது வெட்டாலும் நமக்கு தெரியாது, நல்லதுதான். ஆனா யாரு எது பேசினாலும் என்ன வேற மாதிரியே இருக்குன்னு அதான் கஷ்டம். அவ உதட பார்த்துட்டே இருக்கான் என்ன வயறாளா இல்லையாது. அவரு இந்த சரீரத்துக்குள்ள எந்த ஒரு பகுதி ஒரு சரியா இல்லைன்னாலும் அவருடைய வாழ்க்கை கஷ்டமா போறது. ஆகையால் எல்லாமும் ஒழுங்கா இருக்கணும். ஆனா எல்லாத்தோடையும் படுறது இல்லாம இருக்கணும். அதுல it will be alone but not lonely. சௌக்கியமா இருக்கணும்.
தனித்து இருக்கணும். அதாவது என்ன யாரும் கவனிக்கலையே, உங்களையும் கவனிக்கணும். நீங்க என்ன மன்மதனா ரம்பையா உங்களை கவனிக்கிறதுக்கு போயிட்டு இருக்க? நம்ம யாராவது பண்றது இல்லாம பகவான் இடத்துல மனசை வச்சுட்டு இருப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அதற்காக தான் 9 ஓட்டைகள் இருக்கக்கூடியதான இந்த தேர். இந்த தேருக்கு லட்சியம் என்ன? தத்விஷ்ணோ பரமம் பதம். அதனால இது உயர்ந்ததான தேர், சக்கரவாதம். இது இந்த சரீரம் சாதாரணமா நினைக்காதீங்க. தாங்கள் இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு பரமசிவனை அடையணும் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு இருக்குமேயானால் அந்த சரீரத்துக்குள்ள அம்பாள் உட்கார்ந்து இருக்க. அதான் சக்கரராஜ. இந்த சக்கரராஜரூட சர்வாயுத பரிஷ்ட. உங்களுக்கு என்னென்ன பரமேஸ்வரனை அடையறதுக்கு என்னென்ன சாதனங்கள் வேணுமோ, உபாயங்கள் வேணுமோ எல்லாம் இங்க கொடுத்துருக்கேன். தெய்வீ சம்பத்துன்னு காதை கொடுத்துருக்கேன். சர்வதாசம் பகவன் நாம அவ கேட்கலாம், தத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். ஆச்சாரிய இடத்துல போய் விஷயத்தை தெரிஞ்சுட்டு இந்த ஜென்மாவில கலதேறலாம். சுதார சிருங்காரமும் 2 கையை கொடுத்துருக்கேன். அப்பாளுக்கு அலங்காரம் பண்ணலாம். இப்படி இந்த சரீரத்துல உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கும் மறுபிறவி இல்லாத இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துருக்கேன். சர்வாயுத பரிஷ்டுதா. எதையும் விட்டு விடல உங்களுக்கு. இந்த சரீரத்துல இந்த பிறவியில தாங்கள் பகவானை அடையறதுக்கு வேண்டியதான அத்தனை சாதனங்களும் உங்களுக்கு இருக்கு. நீங்க உபயோகப்படுத்தல, நான் என்ன பண்றது? அதான் ஒரு அர்த்தம். சரி, இதை சொன்னேன். மந்திரினி அம்மான்னு இருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு 7 தட்டுன்னு சொல்றீல, அது என்னதுன்னு? இந்த கழுத்துக்கு மேல 7 ஓட்டை தான் இருக்கு. கழுத்துக்கு மேல 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 1 வாய், அவ்வளவுதான். விவகாரம் என்ன? இந்த ஆலோசனம் பண்ணக்கூடியதான சக்தி இங்கதான் இருக்கு. கீழே இருக்கக்கூடியதான 2 ஓட்டைகளுக்கு அது இல்லையா? ஆனா அதை விட்டோம். மந்திரினி தேவி ஆலோசனம் பண்ணி எந்த காரியத்தை எப்படி செயல்படுத்தலாம் எனக்கூடியதான எண்ணத்துக்கு உபயோகப்படக்கூடியது. இன்ஃபர்மேஷன் நமக்கு வரவழைக்கிறது. அதை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிற எண்ணம் என்ன? இவை எல்லாம் எங்க இருந்து வருது? இந்த முகத்துல இருக்கக்கூடியதான அந்த 7 ஓட்டைகள். அதனால சப்த பருவான்னு சொல்லு. இருசக்கரோட தண்டனா புறத்துதா. அங்க 5 தட்டுன்னு சொல்லல சார். என்ன இத பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி ஆணுகிற அதை அமல்படுத்துறது. அந்த சேனாதிபதி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா யோசனை பண்ணக்கூடாது. மிலிட்டரியில ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். சார் அது தப்பு நீங்க சொல்லக்கூடாது. பேசுறது இல்லை. ஃபயர்னா ஃபயர், அவ்வளவுதான். அப்ப பேச ஆரம்பிச்சோன்னா அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும். விவகாரம் என்ன? தீவிரமான ஒரு எண்ணம் சாதனம் அந்த சாதனத்தை அப்ளை பண்ணும் பொழுது மறுபடியும் யோசனை பண்றது தகாது. ஆகையால் என்ன பண்ணிருக்கேன்? 5 செயல் புலன்களை கொடுத்திருக்கேன் இந்த பிராணனுக்கு. என்னாச்சு? 5 தான். பாண பாத பாயு உபஸ்தம். இந்த 5 செயல் புலன்களை கொடுத்திருக்கிறதுனால பஞ்ச பருவா. ஒவ்வொன்றுக்கும் எப்படி இந்த சரீரத்துக்குள்ள எப்படி அதை உபயோகப்படுத்தணுங்கிற இடத்துல விசேஷமாக உபனிஷத்துல சொல்லக்கூடியதான அம்சம் இங்க சொல்லியிருக்க. இந்த பிரஸ்னோபனிஷத்துல பிராணாபான வியானோதான சமானா அப்படின்னு 5 காசு. அதே வேதத்பானம் அவண்டப்ய பஞ்சதா ஆத்மானம் பிரவிதஜ. இந்த சரீரத்துக்குள்ள நாம் பூந்துண்டு கால் கட்டவன் வழியா உள்ள பூந்துண்டு என்னை 5ஆக ஆக்கி கொண்டு இந்த சரீரத்தை நோக்கிட்டு இருக்கேன். மாமோக மாமத்தியத. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் மோகம் வேண்டாம், நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆயால் எல்லா காரியமும் எக்ஸிக்யூட் பண்றது யார் சார்? பிராணன். அதான் பிராணசக்தி. பிராணசக்தி. அந்த பிராணசக்தி தான் வாராகிக்கிறோம். அதே போலயே ஞான சக்தி இருக்கே, இதை ராஜசாமலாங்கிறோம். இச்சா சக்தியாக அம்பாளை வச்சுட்டு இருக்கோம். இந்த இச்சா சக்தி உத்தியமான 2 கிளாஸுக்கு முன்னாலேயே நான் சொன்னேன். அதான் இந்த இச்சா சக்தி உத்தியமா உங்க வாழ்க்கையில தாங்கள் பண்ண வேண்டியது. என்னமோ கஷ்டமா இருக்கு சார், கஷ்டப்படணும். பிராமணோயம் போகாய கல்பதே. இந்த வாழ்க்கையில எல்லாம் வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்காக உங்களுக்கு சரீரம் கொடுக்கல. பிரயாசாய மகதே. ரொம்ப சிரமத்தைப்பட்டு பிரேத்யானந்த சுகாயச்சா மோட்ச சுகத்தை அனுபவிக்கணும். அதற்காக உங்களுக்கு இந்த வேற என்ன பண்ண வேண்டாம். இப்படி உயர்ந்ததான ஒரு சொரூபம் இந்த சரீரத்துக்குள்ள அம்பாள் இருந்துருக்காளா. அதனாலதான் இந்த சரீரத்துக்கு சக்கரராஜம்னு பேரு. இது அம்பாளுடைய சரீரம், உங்களது இல்ல.
ஆகையால் அந்த அம்பாளுக்காக சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல சக்கரராஜரதா யோட சர்வாயுத பரிஷ்டதா அப்படின்னு சொன்னார். சேது சக்கரராஜாட்டம் ரகமாரூடை சர்வை ஆயுதை பரிஷ்டதா அலங்கிருதா யுத்த காலே தேவி. யுத்த காலத்துல இந்த சக்கரராஜ ரகத்துல அம்பாள் இருக்கும் பொழுது சர்வை ஆயுதை என்னென்ன ஆயுதங்கள் வேணுமோ அத்தனை ஆயுதங்களும் அங்கே வெளியே பண்றதுக்கு யுத்த காலே தேவி இது ஒண்ணு. ரக சமேதே தேவியா சர்வாணி ஆயுதானி அந்த ரகத்துக்கு பக்கத்துல அம்பாளுக்கு எல்லா ஆயுதங்களும் சக்கரராஜரதே பரிபூர்ய ஸ்தாபிதாதி சந்தி உள்ளய அத்தனை ரகங்களும் அத்தனை ஆயுதங்களும் வச்சிருக்க. அதே மாதிரி உங்க சரீரத்துக்குள்ளேயே என்னென்ன வேணுமோ இந்த ஜன்மாவில நீங்க என்ன பண்ணி நீங்க முன்னுக்கு அடையணுமோ அத்தனையும் வர வச்சிருக்க. பிராணாயாமம் பண்ணணுமா ரைட் பண்ணலாம். காக்க அடக்கணுமா அதுவும் பண்ணலாம். மௌனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் பண்ணலாம். அல்லது இந்த சரீரத்துல நம்ம அநேக விதமான யோக சாதனைகள் பண்ணலாமா அதுவும் பண்ணலாம். எல்லாத்துக்கும் தகுந்ததா இந்த சரீரம் தான் கொடுத்துருக்கேன். பசுபட்சாதி சரீரம் இல்லை. அதை எப்படி அடையணும்னு குருமுகமா அடையணும். ஆகையால் சர்வாயுத பரிஷ்டதா சர்வாணி ஆயுதானி சக்கரராஜரதே பரிபூரிய ஸ்தாபிதானி சந்தி. இது ஒரு அர்த்தம் எத்வா சக்கரராஜம் ஸ்ரீ சக்கரமேவா இந்த யுத்தத்துக்காக வந்ததான யுத்தத்தை சொல்லக்கூடியதான வழியாகவும் ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான வழியாகவும் ஒரு அர்த்தம் சொன்னேன். ரெண்டாவது என்ன எத்வா சக்கரராஜம் ஸ்ரீசக்கரமேவ ரதா. சக்கரராஜம்னா ஸ்ரீசக்கரம். தம் ஆரூடானியானி சர்வாயுதானி. அதுல அந்த சக்கரராஜத்தை ஏறி இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஆயுதங்கள். இங்க ஆயுதம்னு என்னது? சர்வாணி ஆத்ம ஞான சாதனானி. இந்த ஜன்மாவில ஆத்மாவை அடையறதுக்கு வேண்டியதான சாதனங்கள் அத்தனை சாதனங்களும் இந்த ஸ்ரீ சக்கரத்துல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? அனிமா மகிமா தெய்வ கரிமா லகிமாதா. இத்தனை ஆயுதங்கள் முதல்லயே இருக்க. பூபுரத்திலேயே இத்தனை தேவிகள் இருக்கா. முத்ரா தேவிகள்லாம் பூபுரத்திலேயே இருந்துருக்கா. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இந்த ஜன்மாவில என்னென்ன பலத்தை அடையணுமோ அத்தனை சாதனங்களும் அங்கே சொல்லி இருக்கேன். முதலாவரணத்துல ரெண்டாவது காமா கர்மே புத்தியா கர்மே அகங்காரா கர்மே கப்தா கர்மே பர்த்தா கர்மே ரூபா கர்மே என்னென்ன வேணும் அதெல்லாம் நிறுத்தணுமா அதெல்லாம் சரியான வழியில் அனுப்பணுமா எல்லா சாதனங்களும் அங்கே இருக்கு. ஸோ ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு வேண்டியதான சாதனங்கள் எல்லாமே ஸ்ரீசக்கரத்துல சேர்க்கப்பட்டுள்ளன. உபனிஷத்துகள்லையும் யோக சாஸ்திரத்திலையும் என்னென்ன சாதனங்கள் இருக்கோ அத்தனை சாதனங்களும் இருக்கு. ஆனா ஆயுதம்னு சொல்றேன். சாதனத்தை போய் ஆயுதம்னு சொல்லலாமா? நியாயமா இது அப்படின்னு கேட்டா சொல்றாரு. இப்படி பிரயோகம் இருக்குன்ற யஜ்ஞாயுதானி சம்பரந்தி இத்தியாதோ. யஜ்ஞாயுதங்களை சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு. ஒரு வீட்டுல அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்க ஜென்மம் முழுக்க அவர் காலமைட்டார். அப்ப என்ன பண்றதுன்னு அவர் எந்தெந்த திருக்கு திருவமைகள்லாம் சேர்த்து யாகம் பண்ணினார் வைத்தனர் அதோட சேர்த்து அனுப்பிச்சுட்டார். விவகாரம் என்ன? யஜ்ஞாயுதங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சேர்த்து அனுப்பணும் அப்படின்ட்டார். இந்த யஜ்ஞாயுதங்களை சேர்த்து அனுப்பணுங்கிற இடத்துல யஜ்ய சாதனம்னு சொல்லணும். திருக்கு திருவம் பாத்திரம் இவைகள்லாம் யஜ்ய சாதனம் தானே. அந்த யஜ்ய சாதனங்களை அவரோட சேர்த்து அனுப்புன்னு சொல்லக்கூடியதான சாஸ்திரம் என்ன சொல்றது? யஜ்ஞாயுதம்னு சொல்றதான். இந்த ஆயுதம்ங்கிற பதார்த்தத்துக்கு சாதனம்ங்கிற பேர் லோகத்துல உண்டு, வேதத்துல உண்டு. அதனால்தான் இங்கேயும் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சக்கரராஜரதாரூட சர்வாயுத பரிஷ்டதா. இங்க ஆயுதம்னு என்னது? சர்வாயுதம் சர்வ சாதனம். இப்படி ரெண்டாவது அர்த்தம் சொன்னேன். இது ஆயுத சப்த பிரயோக தர்சனாத். புத்தகத்துல பிராயுதான்னு இருக்க தப்பது, ஆயுதான்னு இருக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது மனுஷன் பகவான அடையணுமையானால் அம்பாளை அடையணுமையானால் அதுக்கு சைவ சாஸ்திரத்துல 3 உபாயங்கள் சொல்லு. 4 உபாயம் சொல்லி இருக்க, இங்க 3ங்கிற. ஆணவ உபாயம்
சாக்தோபாய சாம்பவ உபாயாதய சைவசாஸ்திரோக்த சாதன விசேஷா. சைவசாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான சாதனங்கள். அந்த சாதனங்களுக்கு என்ன பேரு? ஆணவோபாயம், சாம்பவோபாயம், சாக்தோபாயம். 3 விதமான சாதனங்கள். அதுக்கு மேல ஒரு உபாயம் இருக்கு, அதுக்கு அனுபாயம். குரு கடாட்ச மாத்திரத்தினாலேயே கிடைக்கக்கூடியதான உபாயம் அனுபாயம். அதுக்கப்புறம் சாம்பவோபாயம், அதுக்கப்புறம் சாக்தோபாயம் அப்படின்னு சொல்றோம். சாம்பவோபாயம் பகவான் எங்கும் நிறைஞ்சதாக இருக்கிறதாக நம்ம பார்க்கணும். சர்வமாக தூணலையும் தொழும்பொலியும் சர்வ வியாபகனா இருந்தே அப்படின்னு இங்கிருந்து அங்கே போய் எல்லாம் மேலேயே போயிட்டு இருக்க. சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியதான பகவான எங்கும் பார்க்கிறது, ஞானத்தினால் பார்க்கிறது எனக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தா, அதுக்கு அது சாம்பவ உபாயம். முதல் ரொம்ப கஷ்டம். ஏன் நாம எல்லாம் பொருளை தூணா பார்த்திருக்கோம், டேபிளா பார்த்திருக்கோம், சேரா பார்த்திருக்கோம். பகவான் நீங்க பாத்துன்னு சேர பகவான் பாத்தீங்கன்னா உட்கார் விழா, செருப்பு பகவான் பார்த்தா நிற்பிழா. என்ன கண்கள் இருந்துட்டு இருக்கா, எங்கேயும் எதையும் பார்க்கக்கூடிய நிலை இருக்கவாளுக்கு வந்திருக்க. ஆனா அந்நிலையை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரணுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சாம்பவோபாயமானது ரொம்ப கஷ்டங்கிறதுக்காக அந்த சிவசூத்திரத்துல என்ன பண்ணியிருக்கோம், சாக்தோபாயம் சொல்லியிருக்கோம். இந்த சாக்தோபாயம் அம்பாள் எல்லா இடத்துலயும் இருந்திருக்கா, உங்களுக்கு வேண்டியது பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு. அங்கே சாக்தோபாயத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், மகாக்கிரத அனுசந்தானம்னு ஒண்ணு சொல்ல போறேன். மகாக்கிரத அனுசந்தானம் எங்கும் அம்பாள் இருக்கிறதாகவும், அந்த மகாக்கிரதம் கருணை பூர்வமாக தாங்கள் எதை பண்ணினாலும் மன்னிக்கிறதுக்கு சாதாரணமா சித்தமா இருக்கிறதாகவும் அம்பாளை நினைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் மகாக்கிரத அனுசந்தானம். அதற்கு மேல வரக்கூடியது மந்திர வீரியம். மந்திர வீரியம்னு என்ன, இந்த மந்திரத்துக்கு எப்படி அதனுடைய திறமை வரும், சக்தி வரும் அப்படிங்கிறது எந்த விசாட்சத்தை சேர்ந்தா அந்த மந்திர வீரியமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடியதான தனிமையாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் என்னென்ன வீரியம் இருக்கு, அதை எப்படி சொல்றதுன்னு பார்த்து அறியக்கூடியதான ஒரு உபாயம் இருக்கு. அந்த உபாயமானது அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடியதான சாக்தோபாயம். இந்த ரெண்டுக்கு மேல அதுவும் முடியல என்னாலே சொல்றா சில பேர் இருக்கா. அவளுக்கு என்ன பண்றது, ஆணவோபாயம். அணுவாக நான் இருக்கேனே, இந்த அணுவாக இருக்கக்கூடியதான எனக்கு நான் எப்படித்தான் அந்த பரம்பொருளை எங்கும் வியாபித்தமான பரம்பொருளை நான் அறிவேன் என்பதற்காக இவனுக்கு கொடுக்கக்கூடியதான மந்திர ஜபங்கள், ஹோமங்கள், அதோட மட்டும் இல்லாமல் பூஜைகள், பாக்கிய பூஜை, அந்த பூஜை, இப்படி அதுக்கு வேண்டியதான யோக மார்க்கங்கள்லாம் இருக்க பட்சல இதுக்கு ஆணவோபாயம். காலம் இந்நேரத்துக்கு பிடிக்கணும், இப்ப மந்திர ஜபம் பண்ணணும், திருப்பாதிக்கு பண்ணணும், இப்படி வரிசையா வைக்கிறத அவளுக்கு இதெல்லாம் கொடுத்து ஆணவோபாயத்துல இருந்து அவன் சாக்தோபாயத்துக்கு வரணும். சாக்தோபாயம் வந்து சாம்பவோபாயத்துக்கு குருவை வரிசை எடுத்து சொல்லி கொடுக்கணும். அந்த ஞானம் வந்து அந்த சாம்பவோபாயம் வரணும். அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு இந்த குரு கடாட்சத்தினால தானா ஏற்படும், அத அனுபாயம். அனுபாயம்னா உபாயமே இல்ல, அதான் அனுபாயம். இப்படி விசேஷமாக சொல்றது. இதுதான் விசேஷம். பல தீட்சைகளா சொல்லியிருக்கான். சாம்பவி தீட்சா, சாக்தி தீட்சா, 3வது மாந்திரி தீட்சா. இந்த மாந்திரி தீட்சை இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக பூர்வ தீட்சா அப்படின்னு. இந்த ஆமை இருக்கிறதுல அது எங்கேயாவது தீட்டு ஓரத்துல தோண்டி அதுக்குள்ள 7 முட்டையை வச்சுட்டு வந்துடும். அந்த அம்மாவுக்கு மறந்து போயிடும். நம்ம தான் எத்தனையோ பொருளை மறக்கிறோமா, எங்கே புத்தகம் வச்சோம் தெரியாது. ஒரு மாதம் அனுப்புறம் தேடினா அது தேடுவோம் கிடைக்காது. வெச்ச இடத்துல தானே கிடைக்கும். எங்க இருக்கு பார்த்தியான்னு கேட்டாத்துல வெச்ச இடத்துல தேடும் கோம்பா. வெச்ச இடத்துல தேடு, அது எதுவும் தெரியும். வெச்ச இடம் என்னங்கிறது இப்ப விட தெரியல. இது மாதிரி லோகத்துல ஆறது சகஜம். ஆனா அது என்ன, மறந்து போயிடும். அந்த ஒரு மாதம் 2 மாதம் ஆனப்ப டக்குன்னு ஒரு நாள் ஞாபகம் வருமா, நம்ம எங்கேயோ வச்சோமே, முட்டையிட்டோமே அப்படின்னு நினைக்கணும். எப்ப நினைக்கிறதோ அடுத்த கணம் அது மறந்தாரு.
அத்தனை முட்டையும் உடச்சு சின்ன சின்ன குட்டி குட்டியா ஆமைகள்லாம் வெளியில வருமா. இது ஆமை எப்படி குட்டி போடுறதுங்கிற தெரியும். இது பாக்டர் சொல்றாரு. இது எனக்கு இப்படி தெரியும், ஆமைய பார்த்தேன். அது மாதிரி அந்த குருவர் ஒரு நாளைக்கு எப்படி இருக்கானோ நினைப்பார். அவ்வளவுதான், ஒரு ஞானம் வந்துட்டு. இது அனுபவம். இவைகள்லாம் நம்மளா பிராக்டிஸ் பண்றதோ இல்ல புத்தகங்களை வாசித்தோ இது தெரியாது. இவைகள்லாம் சைவ சாஸ்திரத்துல காஷ்மீர தெய்வத்துல இவைகள்லாம் விசேஷமா சொல்லியிருக்க. முதல்ல 3 விதமான தீட்சை பண்றதுங்கிறது முதல்ல ஆணவோபாயம். அதுல இருக்கக்கூடியதான சாம்பவோபாயம் சாக்தோபாயம் சேர்த்துட்டு அந்த தீட்சையா பயன்படுத்தும். அதற்கு பிறகு அந்த அவளுக்கு ஞானத்தை கொடுத்து உபநிட ஞானத்தை கொடுத்து அதனால அவ வாழ்க்கையில இப்பவே அவ முன்னுக்கு வரும்படி பண்ணக்கூடிய ஒரு குருவுடைய முயற்சி இருக்க. இதுதான் சாம்பவோபாயம். அந்த சாம்பவோபாயம் வந்த பிறகு அவளுக்கு எங்கும் எல்லாமும் இருக்குங்கிற அனுபவம் வந்துடும். ஏதோ புத்தகத்துல படிக்கிறது இல்ல, பகவான் இருக்காருங்கிறது இல்ல, உங்களுக்கு அனுபவம் வரணும். அந்த அனுபவத்தை தாங்கள் அடையணும். இந்த அடையக்கூடியதான உபாயம் இருக்க இவைகள்லாம் சைவ சாஸ்திரத்துல சொல்லிக்க. அதுல சைவ சாஸ்திரத்துல விசேஷமாக அவ சாம்பவோபாயத்தை தான் பேசுறான். சாக்தோபாயம் எல்லாம் பேசுறது சாஸ்திர தந்திரங்கள். சாம்பவோபாயத்தை சொல்றது அனுபவத்தையே சொல்லக்கூடியவர். அவ அங்கமாய் ஆதியாய் வேதமாயி அருமறை ஆடையும் பூதமாய் தானே ஆகி பங்கமாய் பல சொல்லாய் தானே ஆகி பால்மதி ஆடையாய் பான்மையாய் கங்கையாய் காவேரியாய் கண்மை கண்ணியாய் கடலாகி மலையாகி கழிவுமாகி எங்குமாயி பருத்த செல்வனாகி எழும் சுடலாய் எம்மதி நின்றவாறே அப்படின்னு அப்ப அவர் சொல்றதால முழுக்க சம்பவபாயம் தான். சாஸ்திரபாயத்தை பற்றி அவர் பேசுறேன். அவர் விவகாரம் முழுக்க அத்தனை பதங்களையும் சாம்பவபாயம் தான் பேசிட்டு இருக்கார். அவருக்கு பரமேஸ்வரன் இஷ்டமா இருக்கட்டும், ஆனா உபாயத்திலேயே மற்ற உபாயங்களை விட்டா அவரை தான் கேட்கணும். எல்லாம் இப்படி எங்குமான பரமாத்மா இருக்காரு எனக்கூடியதான ஒரு அனுபவத்துல தான் இருந்து, அவர் அனுபவமா இருந்து அனுபவத்துல நின்றுங்கிறார். சம்ஸ்கிருதத்துல அத்தின்னு திட்டத்தின்னு 2. அத்தின்னு இருக்கார், திட்டத்தின்னு அந்நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கார். இந்த அத்தி திட்டதிங்கிற வேதத்தை அவர் தமிழ்ல இருந்து நின்றுன்னு பேசுறார். அவர் என்னத்த பண்றது, வெறுமன தமிழ் வச்சாலும் புரிய மாட்டேங்குது, வெறுமன சம்ஸ்கிருதம் வாய்ச்சாலும் வேற அர்த்தம் புரியுது. இதை கனெக்ட் பண்ணினாலும் ஓஹோ அனுபவத்தை இப்படி உபாயத்தை இப்படி சொல்றாரு பாருங்க அப்படிங்கிற அந்த உபாயம் இந்த நாமாவால சொல்லப்படுறது. ஆணவோபாய சாக்தோபாய சாம்பவோபாதய சைவசாஸ்திரோக்த சாதன விசேஷா யோகசாஸ்திர ஏதோ நானும் பூஜை பண்றேன், புஷ்பங்களை போட்டா மட்டும் போறாது. அதை தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல எந்த தெய்வம் இருக்கு, அந்த புஷ்பத்தை போடுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, அந்த சாதனத்தை நான் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், இது உங்களுக்கு தெரியும். சர்வாகர்ஷணி, சர்வ சமோகினி, சர்வ வித்ராவினி. சர்வ வித்ராவினி புஷ்பத்தை போடுறதில்ல, சர்வ வித்ராவினின்னு சொல்லும் பொழுது அந்த வித்ராவினிங்கிற சக்தி என்ன இடத்துல எங்க இருக்கு, நான் எப்படி உபயோகப்படுத்தணும் அதை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பூஜை பண்ணுங்க. இதான் விசேஷமா இங்க சொல்லக்கூடியதான சாம்பவோபாயம். அதுதான் சக்கரராஜரூட சர்வாயுத பரிஷ்டதா அப்படின்னு சொல்லி யோகசாஸ்திரோக்தே ஸ்ரீ சக்கராத் நபிஜ்யந்தே எங்க சொல்லியிருக்கிற ததாத சூத்திரம் நாபிகாந்த மத்திய சம்யமாஸ்திகம் அத்ர சவ்ய அபசவ்ய சௌதும்யேஷு இது. நாசிகாந்தம் மூக்கு நுனியில மேல இருந்து மத்திய சம்யமாத்மகம், அந்த இடத்துல சம்யமம் மனச நிறுத்தணும். சம்யமம்னு சொன்னா திரயமே கத்திர சம்யமா அப்படிங்கிற யோக சூத்திரம். தாரணா தியான சமாதிகள் அந்த 3ஐயும் ஓரிடத்துல நிறுத்தணும். முதல்ல இந்த பிராக்டிஸ் வரணும். பரதநாட்டிய ராசம் சொல்லும் போது முதல்ல எங்க நிறுத்தணும், கண்களை எங்கே நிறுத்தணும், எங்கே பார்க்கணும், எந்த முதிரை வைக்கும் பொழுது எப்படி பார்க்கணும், இவைகளை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். ஆனா திரயமே கத்திர சம்யமா அப்படி
நாசிகாந்த மத்திய சம்யமாத்து கிமத்திர தவ்யாபதௌ அபதவ்யதௌ ஏதோ தவ்யம் அபதவ்யம் வலது மூக்கு நுனி இடது மூக்கு நுனி இந்த நடுவுல தாம் ஏழு சௌம் ஏழு இதுல சௌமியமா பார்க்கணும் அப்படின்னு சக்கரசித்தௌ சித்தியாம். இந்த சக்கர சித்தியானது எப்பொழுது ஏற்படுறதோ அப்பொழுது யோக மார்க்கே கிமப்பி நாவசிஷ்யதே இத்யர்த்தா. அதுக்கப்புறம் யோகத்துல நீங்க சக்கர சித்தி சக்கரை சித்து சித்தி கிடைக்கிறது யோக மார்க்கத்துல அடைய வேண்டியது ஒன்றும் இல்லைங்கிறது சொல்றதாம். அப்படி நம்ம நாட்டுல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு கலையும், ஒரு டிராயிங் இருக்கலாம், ஒரு நாட்டியமாகட்டும், ஒரு சங்கீதமாகட்டும், ஒவ்வொன்றும் என்ன பண்றது அந்த லயத்துல கொண்டு வந்து சேர்க்கிறது. நாதத்தோடையும் லயத்தையும் சேர்த்து நமக்கு சொல்றாரு. அவைகள்லாம் இதுதான் சக்கரசித்தௌ அப்படின்னு. சக்கரசித்தௌ சத்யாம் யோகமார்க்கே கிமப்பி நாமசிஷ்யதே இத்யர்த்தா. இது வரைக்கும் ஒண்ணு சொல்லியாச்சா? ரெண்டாவது முதல்ல பண்டாசுர யுத்தத்துக்காக அம்பாள் தேர்ல ஏறி போனதான தேரை பத்தி சொன்னேன். அந்த தேர் ஒண்ணும் இல்லை, உங்க சரீரம் தான் சொல்லி அதோட உபரிடத்தை சமன்வயம் பண்ணி முதல் அர்த்தம் ஆயிடுது. ரெண்டாவது அர்த்தம் அந்த அம்பாளுடைய ஒரு சொரூபத்தை சக்கரராஜத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஆத்ம ஞான சாதனங்கள். அந்த சாதனங்கள் சைவ சாஸ்திரத்துல எப்படி சொல்லிருக்கு, சாஸ்திர தந்திரங்கள்ல எப்படி சொல்லிருக்கு, அதை அடையறதுக்காக இருக்கக்கூடியதான 3 விதமான உபாயங்கள். அந்த உபாயங்கள் முழுக்க இங்க சொல்லியிருக்க. இந்த 3 உபாயங்கள் தான் இங்க சொல்லியிருக்கு. ஆணவோபாயம், சாஸ்திரோபாயம், சாம்பவோபாயம். குருமண்டல ரூபிணின்னு ஒரு நாம வரப்போறது, அங்கே அனுபாயம் சொல்ல போறேன். குரு அனுகிரகத்தினால வரப்போறதுனால அனுபாயம் அங்க எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த 3 உபாயம் இங்க சொல்லியிருக்காரு. அதற்கு எப்படி சக்கரேஸ்வர சித்தி வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி விட்டாருங்க. 2 அர்த்தம் ஆயிடுது. 3வது அர்த்தம் என்ன? அதுவா சக்கரராஜமேவ ரதா ஆதாரா. சக்கராஜ்னா ஆதாரம். யஸ்ய தச்சக்ரே தத்வாச்சா சித்தி இது ஆவது. இப்ப சக்கரராஜ ரதா, சக்கரராஜனே ஆதாரமாக கொண்டதான சக்கரேசத்துவம் எனக்கூடியதான ஒரு சித்தி. பல சித்திகள்ல இது ஒரு சித்தி இருக்கு. தாம் ஆரூடாம் தத்தானே அதிகிருதாம். அப்படி பக்தர்களுக்கு சக்கரே தத்துவத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு திறமை உள்ளவள் அம்பாள். யார சூஸ் பண்றாளோ அவளுக்கு சக்கரே தத்துவ சித்தியை கொடுப்பாளா. எப்படிப்பட்டது? யமேவ ஏஷ விருணதே தேன லப்யா தத்யைஷ ஆத்மா விருணதே தனும் ஸ்வாம். அந்த தத்துவமானது எந்த சீடனை வரிக்கிறாளோ அவளுக்கு இந்த ஜன்மால மோட்சம் கிடைக்கும். நீங்க அங்க நினைக்கிறது இல்ல பரமேஸ்வரே பரமேஸ்வரா என்ன காப்பாத்துன்னு இல்ல. உங்களுடைய பணிவிடையினாலையும் உங்களுடைய பக்தியினாலையும் உங்களுடைய ஒரு சேவையினாலையும் உங்களுடைய முயற்சினாலையும் அந்த தத்துவத்துக்கு உங்களிடத்துல அபிமானம் வரணும். எமேவ ஏஷ விருணுதே எம் சாதகம் ஏஷ ஆத்மா விருணுதே தேன லப்யா தத்யைஷ ஆத்மா விருணுதே தனும். அவளுக்கு இந்த ஜன்மாவிலேயே ஜீவன் முக்தி கிடைக்கிறது. அதான் அந்த வரணம் இருக்கே, இதுதான் சக்தி பாதம்னு சொல்லுவான். சக்தி பாதம் ஜபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது பிரம்மரந்து சுகாசிங்கோர் மத்திய சுரவிடத்தை வாட்டை பறிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு சரீரத்தில் இருக்கக்கூடியதான 72,000 நாடிகள்லையும் அமிர்த ரச சிரவணம் ஏற்பட்டிருக்க. இதுதான் சக்தி பாதம்னு இருக்கு. தலையில இடி விழுந்தா போல நினைக்கிறது, அது வேற வம்புன்னா. ஏன் சார் ஜபத்தை எடுத்துக்கொடுத்து தலையில இடி விழுமோம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப என்ன, நமக்குள்ள ஒரு ஆனந்த பெருக்கு ஏற்படும். இப்படிப்பட்டதான ஒரு சித்திக்கு சக்கரராஜ சித்தின்னு பேரு. அந்த சித்திக்கு கொடுக்கக்கூடியவளாம் தமாரூடம். தமாரூட தாம் ஆரூடம் என சித்தி ஸ்ரீடு மோதியம். தாம் ஆரூடம் தத்தானே அதிகிருதம் எத் சர்வாயுதம் சர்வாணி கர்மாதி ரூபாணி ஆயுதானி சாதனானி. ஆகையால் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு உங்களால ஜபம், ஹோமம், தர்ப்பணம் மற்ற எல்லாரும் அம்பாள் பண்ணிப்பாளாம். உங்களுக்கு நீங்க பண்ணணும்னு தவிர இல்லை, உங்களை விட்டு பண்ணிப்பாள். எமேவ ஏற்றம் விழுந்து அப்படின்னு என்ன பண்றாரு, யார மேலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாளோ என்ன பண்றா தெரியுமா, அவள இந்த காரியத்தை பண்ண சொல்றாளாம்.
பண்ணும்படி தூண்டுறலாம். யாரு ஜபம் பண்றானோ, யாரு சின்சியரா சகஸ்நாமத்தை படிக்கிறானோ, அவள் இடத்துல அம்பாள் அனுகிரகம் இருக்கு. அம்பாள் தான் நடத்திக்கிறார், நீங்க ஒண்ணும் பண்ணல. விட்ட தூங்குவோம் நம்ம. விட்டு எங்க அப்படியே இருப்போம். இருந்தாலும் உங்களை விட்டு இதை பண்ணுன்னு மனசுக்குள்ள தூண்டி, ஆச்சாரிய முகமா இதை பண்ணுன்னு தூண்டி அந்த காரியத்தை நீங்க பண்ணி இவ்வளவு ஜபம் பண்ணிருக்கீங்களேன்னு ஆச்சரியமாகப்படி பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு சேமத்தை கொடுப்பாராம். ஆகையால் சர்வாணி கர்மாணி கர்மாதி ரூபாணி ஆயுதானி, என்னென்ன கர்மாதி ரூபமான ஆயுதங்கள் இருக்கா உங்களை பண்ண முடியுமோ அத்தனை கர்மா, உபாசனம், ஜபம், ஹோமம், இப்படி தானம், பிராமண போஜனம் அத்தனையும் பண்ணி சாதனானி எத்தின் தந்து. இது எங்க பகவத்கீதையில சர்வம் கர்மா கிலம் பார்த்தா ஞானே பரிகமப்யதே இப்படின்னு ஏதோ உபாசனம் பண்ணணும்னு ஆரம்பிச்ச கடைசியில ஞானத்துல கொண்டு வந்து முடிச்சுட்டாரு சார். சர்வம் கர்மா கிலம் பார்த்தா நீங்க பண்ணக்கூடியதான எல்லா கர்மாவும் ஞானத்துல வந்து முடிச்சுடுது. இது வதனா ஞானம். அது என்னென்ன சுத்த வித்யா இத்யர்த்தா. இந்த சுத்த வித்யங்கிறத நான் முன்னாலேயே சொல்லிவிட்டேன், மறுபடியும் கேட்கக்கூடாது. சுத்த வித்யாங்குராகார திஜபந்தித்வயோஜ்வலா அப்படிங்கிற நாமாவை சொல்லும் பொழுது சுத்த வித்யாங்கிறது முதல் தீட்சை. 32 விதமான தீட்சை, 32 பல்லோ இல்லையோ அங்குரம், அதுல 32 விதமான தீட்சை. அதுல முதல் தீட்சைக்கு சுத்த வித்யான்னு பேரு. சுத்த வித்யாச்ச பாலாச்ச மதங்கினி அப்படின்னு வரிசையா 32 தீட்சைகள் உண்டு. அதுல இந்த சுத்த வித்யாங்கிற ஒரு மந்திரம் முதல் மந்திரம். அந்த மந்திரத்துல ஒண்ணும் இல்லை, அப்படி ஒரு மந்திரம். என்ன சொல்றது, இந்த எழுத்துகளே இல்லாம வெறும் அந்த அச்சுக்கள் மட்டும் இருக்கக்கூடியதான ஒரு மந்திரம். அப்படி ஒரு மந்திரத்தை தயார் பண்ணிருக்க. கிளீம்னு சொல்லக்கூடாது, சௌஹுன்னு சொல்லக்கூடாதுங்க. எது சொன்னா அதோட சம்பந்தம் வந்துருமே. அதனால அழுக்களுடைய சம்பந்தமே இல்லாமல் வெறுமன அச்சுகளோட உயிரிழத்தோட இருக்கக்கூடியதான ஒரு சுரூபத்தோட அழகா சொல்லியிருக்காளா அந்த மந்திரம். சுத்த வித்யா இத்யர்த்தா தயா பரிஷ்கிருதா. அப்படிப்பட்டதான மந்திரங்கள்னால சேர்க்கப்பட்டது. அதாத சிவசூத்திரம். இது விசேஷமாக சிவசூத்திரம் சொல்றது பாருங்க. சுத்த வித்யோதயா சக்கரே தத்துவ சித்தி. இந்த சுத்த வித்தியை வந்ததுனால சக்கரே தத்துவம் கிடைக்கிறது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லு. வார்த்திகான்யபி யதா அபரிமிதாம் சித்திம் அனித்தன் புனரிச்சதி. யதா எப்பொழுது, அபரிமிதாம் சித்திம், யதா பரிமிதாம் சித்தின்னு படிச்ச அப்படி படிக்கூடாது, அபரிமிதாம் சொல்லணும். ஏன்னா பரிமிதமான சித்தி நமக்கு இப்பதான் இருக்க. அதான் யதா அபரிமிதாம் சித்திம் அனித்தன் புனரிச்சதி. தான் இதை வேணும் என்று கேட்கலை, சித்தி வந்தா பரவாயில்லை அப்படின்னு. விஸ்வாத்மவத் பிரகாரோபம் பராம் சித்திம் ததாஸ்யது. விஸ்வாத்மவத் பராரோபம், உலகமெல்லாம் ஆத்மஸ்வரூபமாக இருக்கு என்றதான பரா உருவத்தை பரா சித்திம் ததாஸ்யது. அதனால இந்த பராமந்திரம் பிராதாதமராமந்திரம் ரொம்ப வசதிங்கிற பார்த்தா இது என்ன சக்ரேசித்துவ சித்தியை கொடுக்கக்கூடியதான மந்திரம். சுத்த வித்யோதயா சக்கர ராஜஸ்வம் சித்தி மிருஷ்டதே. சுத்த வித்யோதயா, சுத்த வித்தியை உண்டா இருக்கிறால 36 தத்துவங்களை சொன்னேன். சிவ சக்தி சதா சிவ ஈஸ்வர சுத்த வித்யா, அங்கே ஒரு தத்துவம் சொன்னேன். அந்த சுத்த வித்யாங்கிற ஒரு தத்துவம் இருக்கு பார்த்தா, அந்த தத்துவத்தை சொல்லும் பொழுது அந்த பரமேஸ்வரனே நானே எல்லாமா இருக்கேன் எனக்குரியதான எண்ணம் இருக்கேன், அதுக்கு சுத்த வித்யான்னு பேர். அகம் பிரம்மாஸ்மின்னு மட்டும் இல்ல, இதம் சர்வம் எதயம் ஆத்மா, ஆத்மைவேதம் சர்வம் பிரம்மைவேதம் சர்வம் அப்படின்னு முண்டக்கோபுரமே சொல்றது பார்த்தல. அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை தான் அனுபவிக்கக்கூடியதான நிலைக்கு சுத்த வித்யான்னு வேறு. அதான் சொல்ற சுத்த வித்யோதயா சக்கர ராஜஸ்வம் சித்தி மிருஷ்டதி. இதோ பூஜை பண்ணும் பொழுது 36 தத்துவங்கள் சொல்லும் பொழுது ஏதோ வரிசையா மாஸ்பீடு அப்படியே சுத்த வித்யாமா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு தத்துவமும் வரும்பொழுது அந்த தத்துவம் என்னத்தை குறிக்கிறதுன்னு மனசுல அப்படியே வரணும். அப்படி சுத்த வித்யா உதயாது சக்கரராஜஸ்வம் சித்தி மிருஷ்டதி.
யதா யோகி ததா வைஸ்வாஸ்ய பிரதனாகாந்தே சந்தத்தே சக்தி ஆத்மனா விஸ்வமே ஆத்மா அப்படின்னு வைஸ்வாஸ்ய பிரதனாகாந்தி எங்குமாக நான் இருக்கேன் எனக்குடையதான ஆத்ம தத்துவ ஞானம் ஔபனிஷதாத்ம தத்துவ ஞானம் வேணும் என்று யார் எதிர்பார்க்கிறானோ சந்தத்தே சக்தி ஆத்மனா அவன் தன்னுடைய சக்தி அந்த சக்தியை தன்னிடத்தில் கொள்கிறான். யதா யோகி ததா தஸ்ய சதா சிவபத ஸ்பிருஷா எப்பொழுது இந்நிலை வருதோ யோகிக்கு அப்பொழுது அவன் என்ன பண்ணிட்டான்? சதாசிவ பத ஸ்பிருஷா பரமேஸ்வரனுடைய அந்நிலை அவனுக்கு காணப்படுகிறது. குஞ்சித பாதம்னு சொல்றா ஐயா, அந்த பகவானுடைய அந்த பாதம் உங்களுக்கு தோணணும். அவர் எப்படி வச்சிருக்கார்? ஒரு பாதத்தை கீழே பூமியில வச்சு இன்னொரு பாதத்தை தூக்கி இந்த கையில வச்சுன்னு அந்த பாதத்தை காமிக்கிறார். உனக்கு சரணம் இது, வேற எங்கேயும் பார்க்காத, ஊர்வம்பு பார்க்காத, இந்த பாதத்தை பாரு, இதுதான் ரத்த சரணம். அம்பாளுடைய பாதம் இங்க இருக்கு, இதை நீங்க பார்த்து இதனால சேமத்தை அடையணும்னு பாதத்தை காண்பிக்கிறார் அவர். அதான் யதா யோகி ததா தஸ்ய ததா சிவபத ஸ்பிருஷ ஈஸ்வரோ பகிருந்தோஷ நிமேஷோந்த ததா சிவ பகிருன்மேஷ. இவைகள்லாம் இந்த நான் தான் இவைகள் எல்லாம் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு ஈஸ்வரன் பேரு. வெளியில இருக்கிறதெல்லாம் நான் நினைக்கிறேன் பார்த்தா அப்பொழுது சதாசிவன். ரெண்டும் ஒண்ணுதானே சார்? உள்ள இருக்கிறது மைக்ரோ இல்ல மேக்ரோ எல்லாம் ஒண்ணுதானே பேசக்கூடாது. இது நான் என்று நான் தான் இது என்று நினைக்கக்கூடியதான நிலை ஒண்ணு, அவைகளெல்லாம் எனக்குள்ள இருக்குங்கிற நிலை ஒண்ணு. நான் தான் இவைகள்லாம் இருக்கிற நிலை எது? இந்த பல மோதிரம் இவைகள் எல்லாம் தங்கம் தான் அப்படின்னா அப்படின்னு சொல்லும் பொழுது வள மோதிரம் இதெல்லாம் இருக்குன்னு செங்கிலாம் இருக்கு, இருக்கிறத பார்த்து இவைகள்லாம் தங்கம், இருக்கிற நிலையில இவைகள்லாம் தங்கம்னு சொல்றோம். எல்லாம் தங்கத்துக்குள்ள போன பிறகு அப்ப என்ன செய்ய தங்கம் தான் சார் இவைகள்லாங்கிறோம். விவகாரம் என்ன? ஒரு அவைகள் இருக்கிற காலத்துல காணப்படுகின்றதான இவைகள் எல்லாம் தங்கம், அவைகள் எல்லாம் தங்கமா ஆன பிறகு தங்கம் தான் இவைகள் எல்லாம் எதெல்லாம் இருந்தது. அது மாதிரி சாதனாவஸ்தையில ஒரு மாதிரி, அது சாத்தியமா எனக்குள்ள வந்த பிறகு அது வேற மாதிரி. அப்படி சின்ன வித்தியாசம் பார்க்கணும் தான் ஈஸ்வர தத்துவத்துக்கும் சதாசிவ தத்துவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அதான் சிவ சக்தி ஈஸ்வர சதாசிவா தத்துவங்களை சொல்லும் பொழுது ஈஸ்வர தத்துவத்துக்கும் சதாசிவ தத்துவத்துக்கும் எதை வித்தியாசம் சொல்ற. ராமானாதிகரஞ்சத்து வித்யாம் இதம் தியோ, இந்த ரெண்டும் எப்பொழுது இந்த ரெண்டு அறிவுகளும் ஒன்றாக ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் சாமானாதிகரணி சத் வித்யா. அதான் சத் வித்யா. அதுக்கப்புறம் சுத்த வித்யாங்கிறத அதான் சத் வித்யா. இந்த ரெண்டு ஒண்ணு. சர்வம் அகமே வேதிகாமதி இப்படி அறிந்து கொண்டு உலகம் எல்லாம் நான், ஜகத் சர்வம் அகம். உலகம் எல்லாம் நான் சொன்ன முன்னால உலகம் எல்லாம் பரமாத்மான்னு சொன்னேன். ஏன்? பிரம்ம காரியமோ இல்லையா? பிரம்ம காரியம் எல்லாம் பிரம்மன் தானே. அப்ப அதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன்னா அகம் பிரம்மாத்மன் நிலை வந்து. அதனால சிவோகம்ங்கிறது உலகமல்லாக இருக்கக்கூடியதான சிவனாக நான் இருக்கேங்கிற நான். சாசுத்தா நிர்மலா வித்யா, இதுதான் சுத்தமான நிர்மலமான வித்யை. சாசுத்தா நிர்மலா வித்யா ததியா உதய ஸ்புடாது இப்படிப்பட்டதான உதயத்தினால ஏற்படுறதுனால ஸ்புடமாக உன்மஜ்ஜன சக்தி இப்படி இது தோணிச்சேயானால் உங்களுக்கு அதான் சக்தி சக்தி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா. இந்த அனுபவம் அல்லவா சிதக்னி. சிதக்னி சிதக்னி சித்துல இருந்து உண்டாகிறதுன்னு ஏதோ ஜபம் பண்ணும்போது ஒரு அக்னி இல்லை சார்ந்தா பண்ணி முடிக்கிறது தலைவலிக்கிறதுங்கிறான். அக்னி தலையில இருக்கும் என்னமோ தெரியல, ஒன்று ஒரு அக்னி தோணலைங்கிறான். எப்படி வரும்? இந்த அனுபவம் உங்களுக்கு வறுமையான தானா வரும். சாது நிர்மலா வித்யா உன்மஜ்ஜனி ஆத்மனோ ஆத்மனோ நித்யமாமிருஷேத்
இப்படிப்பட்டதான நம்ம இதயத்துக்குள்ள வரக்கூடியதான சித்தத்தையே அப்பப்பொழுது நினைக்க வேண்டும். ஆமர்த்தா விமர்த்தா தெரியும். ஆமர்த்தான்னு நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்கு ஆமர்த்தம். யதா யோகி ததா தஸ்ய சக்கரே தத்துவம் அனுத்தரம். இந்நிலை வரும் பொழுது அவனுக்கு சக்கரை தத்துவம் வந்தாச்சு. அனுத்தரம் அதற்கு மேல வேற ஒண்ணு இல்லையோ அது அனுத்தரம்னு பேர். இந்த பாஷையில நாம எல்லாம் அனுத்தரம் ஆகான்னு பேர். அனுத்தரம்னு ஆகான்னு பேர். ஏண்டா அதுக்கு மேல எழுத்து இல்லையோ ஆட்டோ ஆகாதான். அதுக்கு மேல எதுக்கு மேல எழுத்து இல்லையோ அதுக்கு அனுத்தரம். இருக்கேன்னு கேட்கக்கூடாது. அத்துல இல்லையோ அதுல அதுக்கு அனுத்தரம் சொன்னா ஆகான்னு சொல்லுவோம். டிக்ஷனரியில இப்படி எல்லாம் பேசியிருப்போம் விவகாரம் தந்திரத்துல. அதனால அனுத்தரம் இங்க இதுக்கு மேல நிலை இல்லை. இந்த நிலைக்கு தான் நாங்க துரியாதீத நிலைகிறோம் சார். கன்ஃபியூஸ் பண்றல துரியன்னு நான் பார்த்தேன், அதுக்கு மேல ஒரு நிலை இருக்கான்னு. எந்த துரியமானது மறுபடியும் கீழே விழாமல் அந்நிலையே இருக்கா அதுக்கு துரியாதீதம் பேர். வேதாந்தத்துக்கு விருத்தமா பேசப்படாது. காக்கிற நிலை, சொப்ன நிலை, சுழுத்தி நிலை, இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கா கொடுக்கிறான் ஒரு ஸ்வரூபம் விஸ்வ தைஜச பிராக்ஞ. அதுக்கப்புறம் துரியம் அகார உகார மகார அதுக்கு மேல இருக்கக்கூடியதான துரிய நிலை. அது துரிய அதீதம்னு சொல்றேன். துரிய நிலையை தொட்டு கீழே வந்துடுறான். மறுபடியும் லோகத்துக்கு வந்துடுறான். பிராரப்த கர்மா அப்படி இருக்கு. அப்படியே ஜபம் பண்ண உட்காந்தா காவி சாப்பிட்டு ஜபம் பண்ணுங்களேன்னு காவி கொடுக்குறான். அது சாப்பிட்டா என்ன ஆச்சுன்னா வேற என்னமோ தோன்றது. இது யாரோ வந்திருக்காரு பேசிட்டு ஜபம் பண்ணுங்களேன்னு. என்னைக்கு ஜபம் நடக்கிறதுன்னு சம்சாரத்துக்குள்ள நீங்க பண்றதுன்னு ஆரம்பிச்சா இந்த கட்டங்கள் டெலிபோன் வருது. என்ன பண்றது? இப்படி எத்தனையோ கட்டங்கள் இருக்க. அதனால அப்பப்ப துரிய நிலையை போய் மறுபடியும் இறங்கி மறுபடியும் போய் மறுபடியும் இப்படி கவலைகள்லாம் வருதா இல்லையா? அது இல்லாம இருக்கிற நிலை ஒண்ணு இருக்கலாம். அந்த நிலைக்கு தான் துரியாதீதம்னு சொல்றோம். அதான் சொல்றாரு யதா யோகே ததா தஸ்ய சக்ரே தத்வமனுத்தரம் மாஹேஸ்வர்யா சமாவேத உத்கர்ஷா சித்யதி யோகினः. இது எப்படி கிடைக்கும்? மாஹேஸ்வர்யா காமேஸ்வரிங்கிறோம். வெறும் பரமேஸ்வரன் இல்ல, அந்த பரமேஸ்வர சம்பந்தமான அம்பாளோட சேரும் பொழுது அந்த தத்துவமானது உத்கர்ஷா சித்யதி யோகினः அப்படிங்கிற இந்த யோக ஸ்வரூபம் யோகிகளுக்கு இவைகள் ஏற்படுவதுன்றது விசேஷமாக நமக்கு சொல்லியிருக்க. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் தான் நாம் நாளன்னைக்கு 9ஆம் தேதி விசேஷமாக ராத்திரி பார்க்க போறோம். நிஷீதே சமவுத்பூதே ஜாயமானே ஜனார்தனே. ஒரே காருவிட்டா இருக்குமா அஷ்டமி அன்னைக்கு. அஷ்டமி அன்னைக்கு கார் இருட்டா மத்திய ராத்திரி 12 மணிக்கு தான் சந்திரோதயம் ஏற்படும். சந்திரோதயம் ஏற்பட்டா உலகமெல்லாம் பிரகாசமா இருக்கு. அதே போல இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கக்கூடியதான ஜீவர்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு உபாயம் தெரியவே இல்லை. நமக்கு தெரிஞ்ச உபாயம்னா கார் சம்பாதிக்கிறது அனுபவிக்கிறதுங்கிற உபாயம் தவிர ஒரு உபாயம் தெரியல. ஜானேர்னா ஒரு முழம் தவிர்க்கிறது. அப்படியே வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கேன். 100 ரூபாய் வந்ததுன்னா 200 ரூபாய் செலவு பின்னாலேயே வந்துட்டு இருக்கேன். என்ன பண்றது இப்படின்னு கவலைப்படுறான். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு உண்டாகணுங்கிறதுக்காக தான் பகவான் பாதி ராத்திரியில பிறந்தாராம். விசேஷமாக ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தாராம். ரோகம்னு சொன்னா வளர்றது பறக்கிறதுன்னு அர்த்தம். பிரரோகம், அந்த பிரரோகம் இருக்கக்கூடியதான ரோஹிணி நட்சத்திரத்துல விசேஷமா பிறந்தாருன்னு சொல்றது. இந்த கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணனை வேற எதுவா தியானம் பண்ணக்கூடாது, குருவா தியானம் பண்ணணும். அந்த குருவானவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து சகல சேதத்தையும் கொடுப்பார். அந்த விசேஷமா இருக்க அவர் கருப்பா இருக்காரு. ஏன் சார் கிருஷ்ணன் வெளுப்பா இருக்க கூடாதா? ஏன் கருப்பா இருக்க அப்படின்னா ஞானம் அத்தியதிகமா இருக்கு. யாருக்கும் எதுவும் அதிகமா இருந்தா கருப்பா இருக்கும். வீட்டுக்கு போங்க, சமுத்திர ஜலம் எப்படி இருக்குன்னா ஒரே கருப்பா இருக்கு, நீளமா இருக்குன்னா. கையில கொஞ்சம் எடுத்து ஆகாசத்துல வீசுனா நையாயிக்க வீசுனா வெளுப்பா இருக்கேன்னா. ஜலம் வீசுனா வெளுப்பா இருக்கு, உள்ள கருப்பா இருக்கேன்னா. அதான்பா ஒரு நிலைக்கு மேல பெருசா போயிடுச்சுன்னா கருப்பு. அதனாலதான் ராமன் நீலன், கிருஷ்ணன் நீலன். நீளமா சொல்ற அவன கருப்பா இருக்கிறவா என்ன நீக்குறவான்னு கேட்கறது. விவகாரத்துன்னு கருப்புங்கிறது அபரிமிதமான ஒரு அம்சம் இருக்குங்கிறதுக்காகத்தான் கருப்புன்னு சொல்றது வழக்கம். இப்படி அந்த கிருஷ்ண பரமாத்மா எல்லோருடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்ணிட்டு உங்களுக்கு ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதான் திவ்யமான ஒரு ஸ்வரூபம். அதை நாமெல்லாம் அவருக்கு அவன் நவநீதம் இதை நைவேத்தியம் பண்ணணும்.
ஈட முருக்கு நைவேத்தியம் பண்றேன்னா பண்ணுங்க சாப்பிடுங்க. நான் சொல்லல பிறந்த குழந்தை எப்படி செய்யற முடுக்கு சாப்பிடுங்க, உங்களுக்கு எவ்வளவு சாப்பிடுங்க. ஆனா என்ன பண்ணா அவன் நைவேத்தியம் பண்றத அவன் சுத்த தத்துவ பிரதானம். அதற்காக கேவலமான தத்துவ குணத்தை மட்டும் கொடுக்கறது அவன். அதனால நவநீதம் மாதிரி என் மனசு ஆகணும், அந்த கிருஷ்ணனுடைய பாதங்கள் என் மனசு அப்படியே நிக்கணும், குரு பக்தி ஏற்படணும் அப்படிங்கிறது. ஆனா அதை நைவேத்தியம் பண்றது வெண்ணைய. அப்பொழுது கடைஞ்ச வெண்ணைய நைவேத்தியம் பண்ணணும். எங்க அம்பாளை நீங்க புருஷ ரூபமா தியானம் பண்ணணும்னு நினைச்சேன்னா எப்படியே கிருஷ்ணனா தியானம் பண்ணும். ஆகையால்தான் விசேஷமாக இந்த கிருஷ்ணனை உரூபம் பாஸ்மரை தேவி ஸ்ரீரூபம் பாசதாம்பிகா அதவா வேதாந்தத்துக்கு போயிடுங்க. நிஷ்கலம் தியாயே சச்சிதானந்த விக்ரம். விசேஷமாக பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தை எல்லாம் நாம் பெற்று அடுத்த புதன்கிழமை மேல்பாக பார்த்திருக்கோம். ஹரி ஓம்.